கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் நீங்க நிறைய ஃபைபர் எடுத்தும் சரியாகாத சிக்கலா இருந்துச்சுன்னா என்ன காரணத்தினாலன்னு பாத்துடலாமா? நார்ச்சத்து நிறைய எடுத்தும் மலச்சிக்கல் சரியாகலன்னா பிரச்சனை ஃபைபர்னால கிடையாது. ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ஃபைபரையும் தாண்டி பல காரணங்கள்னால வரக்கூடும். என்னென்ன காரணங்கள்னால இந்த கான்ஸ்டிபேஷன் வரலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க ஹெல்த் ஈஸி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இது எல்லாத்தையும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தண்ணி கம்மியா குடிக்கிறது இல்ல உப்பு சத்து ஜாஸ்தியா எடுத்துக்கிறதுனால நம்ம குடல் எல்லாத்தையும் மலம் அதாவது ஸ்டூல்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆகாது. இதனால கான்ஸ்டிபேஷன் வரலாம். நீங்க பிபி மாத்திரை எடுத்துட்டு இருந்தாலோ இல்ல டிப்ரெஷனுக்கு ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ உங்க டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சோ கான்ஸ்டிபேஷன் இருக்கப்போ பெல்விக் மசில் எவாலுவேஷனும் ரொம்ப முக்கியம். இதற்கு பின் இடுப்பு பகுதியில மலத்தை வெளியே தள்ளக்கூடிய மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கலாம் இல்ல கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம். சோ அதனால நீங்க பெல்விக் மசில்ஸையும் நம்ம எவாலுவேட் பண்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹைப்போதைராய்டு, டயபெட்டிஸ் இல்ல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்க கட்டுக்கு நரம்புகள் தர சிக்னல் கரெக்டா ரீச் ஆகாது. இதனாலயும் கான்ஸ்டிபேஷன் வரலாம். இந்த காரணங்கள்லாம் எதுவுமே தெரியாம நாம ஃபைபர் தான் கம்மியா எடுத்துட்டு இருக்கோம் இந்த மலச்சிக்கல் வரத்துக்கு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிச்சு பாருங்க. கூடவே கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸோ இல்ல வாக்கிங் மாதிரி இன்க்ளூட் பண்ணுங்க. அப்பவும் இது சரியாகலன்னா கண்டிப்பா போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க.